வெல்கம் டு திவாக்கா கிச்சன். இப்போ நம்ம சிம்பிளாக வீட்லேயே பரோட்டா எப்படி செய்கிறதுனோ அதுக்கு சைட் டிஷ்ஷான சால்னாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துகிட்ருக்கேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அந்த முட்டைக்கு தேவையான உப்பு, சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுலேயே தேவையான அளவுக்கு மைதா போட்டுக்கிறேன். உப்பும் சர்க்கரையும் நல்லா அடித்து கலக்கிறேன். அதில் 3/4 கிலோ மைதா போட்டுக்கிறேன். அந்த மைதாவோடு அந்த முட்டை, உப்பு, சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் கலக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் கலக்கக்கூடாது. மீடியமாக சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன பதத்தில் கலக்கணும். கடைசியாக எண்ணெய் நல்லா தேய்ச்சி நல்லா அழுத்தி அடித்து பிசைஞ்சிக்கணும். இதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். எண்ணெய் ஊற்றி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் தடவி நல்லா அடித்து பிசைஞ்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது பூரி கல்லில் எண்ணெய் தடவிக்கணும். நல்லா இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உருண்டைங்களா உருட்டி வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கு தேவையான அளவு உருட்டிக்கலாம். முக்கால் கிலோ மாவில் 10லேருந்து 15 பரோட்டா வரைக்கும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வட்டமாக எவ்வளோ மெலிசாக முடியுதோ அவ்வளோ மெலிசாக தரட்டிக்கலாம். நான் சப்பாத்தி கல்லில் தட்டிக்கிறேன். நீங்கள் மேடை மேலே வேணால் கூட தட்டிக்கலாம். கேஸ் மேலேயே கூட தட்டிக்கலாம். கேஸ் மேடை மேலேயே கூட மெலிசாக தட்டிக்குங்க. இப்போ நான் கத்தியில் பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அந்த வெட்டின பக்கத்தை சேர்த்தா மாதிரி வச்சுக்கினே வரணும். அப்போ தான் பரோட்டா லேயராக கிடைக்கும். இப்போ நல்லா அழகாக சுருட்டிக்கலாம். பாருங்கள், சுருட்டி நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற பரோட்டாவையும் பண்ணிக்கலாம். மாவையும் பரோட்டா மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சுருட்டி வச்ச பரோட்டாவெல்லாம் எடுத்து பூரி மனையில் வச்சு நம்ம இது மாதிரி கை வச்சும் ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லேசாக பூரி கட்டையில் வச்சு லேசாக அழுத்திக்கிங்க. அதிகமாக அழுத்தாதீங்க, லேயர் வராது. லேசாக அழுத்திக்கிங்க. அழுத்தி இப்போது தவாவில் போட்டு நம்ம அழகாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். தவா வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி அழகாக சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கம் நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். பாருங்கள், பரோட்டா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இதுமாதிரி அடிச்சிக்கணும். 4 பரோட்டா ஒன்றா சேர்த்து இதுமாதிரி அடிச்சிக்கலாம். அப்போ தான் லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், நல்லா எப்படி லேயர் லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அடித்து பண்ணிக்கணும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ரோட்டு கடையிலலாம் விற்கிற மாதிரி ஒரு சால்னா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5லேருந்து 6 பல்லு முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, மிளகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக கசகசா, அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லித்தழை, புதினா ஒரு புடி எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா சுருளை வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்தில் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இது கூடயே ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது, எல்லாமே அரைச்சதுனால எதுவுமே தெரியாது. தக்காளி வதக்கின உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். அந்த தக்காளியை அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அதுலேயே ஊற்றி ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாடை போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். அந்த பேஸ்ட்டோட நல்லா கொதிக்கிட்டோம். நான் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கரம் மசாலா இருக்குது, போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டு நல்ல சிம்மிலேயே நல்ல மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொச்சிட்டே இருக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். இது ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு இறக்கணும். இப்போ பாருங்கள், ரோட்டு கடை ஸ்டைலில் ஒரு சூப்பரான பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.